நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுனால உங்க உடம்புக்கு 20 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைக்குங்க. ஏதோ லூசுத்தனமா உளர்ற மாதிரி இல்லை, உளரலைங்க. இன்னைக்கு புரோட்டீனை பத்தின ஃபேக்ட்ஸை கரெக்டா பார்ப்போம். இன்னைய தேதியில சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே என்னது நீங்க பார்க்குற படத்துல புரோட்டீனே இல்லையா, என்னது நீங்க பண்ற டிராவல்ல புரோட்டீனே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா, புரோட்டீன் புரோட்டீன் புரோட்டீன்ட்டு புரோட்டீனை பத்தின ப்ரொமோஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. புரோட்டீன் கண்டிப்பா உடம்புக்கு அத்தியாவசியமான பொருள். ஆனா அதை எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், என்னென்ன மாதிரி பொருட்கள்ல இருந்து நம்ம புரோட்டீன் எடுத்துக்கலான்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபுட்டை கெலோரி கவுண்ட்ஸ்லையோ இல்லை கிராம் கணக்கில் வெயிட் போட்டு சாப்பிட்றதையோ இன்னையோட நிறுத்துங்க. வெஜ்ஜில் புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்க ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்நட்ஸ், அதாவது வேர்க்கடலை. அடுத்ததா நம்ம டெய்லி சாப்பிட்ற பருப்புங்களில், அதுக்கப்புறம் பால், பன்னீர், தயிர். நான்வெஜ்ஜில் புரோட்டீன் மட்டும் இல்லாமல் அமினோ ஆசிட்ஸ், குட் ஃபேட் எல்லாமே இருக்க ஒரு கம்ப்ளீட் ஃபுட்னா அது எக்குங்க. அதுவும் பாயில்ட் எக் ரொம்ப சாப்பிட ஹெல்த்தியான ஃபுட். அதில் எல்லோ யாக்கோட சேர்த்து தான் சாப்பிடணும். அடுத்ததா ஃபிஷ், மட்டன், பீஃப். ஸோ உங்கள் டெய்லி ஃபுட்டில் ஒரு 2 பாயில்ட் எக், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மீட் 200 to 250 கிராம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச வேர்க்கடலை, தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பாடிக்கு தேவையான பேசிக் புரோட்டீன் கண்டென்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். சரி, இந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா மட்டும் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது. பாடிக்கு ப்ரொபோர்ஷனேட்டான பேலன்ஸ்டு ஃபுட்ஸ் சாப்பிட்ணும். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் இது எல்லாமே டைஜஸ்ட் ஆக தேவையான அளவு தண்ணி. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் எடுக்கும் போது தான் பாடி ஹெல்த்தியாக இருக்கும்.